எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது. அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் மிக மிக முக்கியமான ஒரு தகவல். அதாவது ஜனவரி மாதம் 17ஆம் தேதி 2025 ஆண்டு வெள்ளிக்கிழமை தை மாதத்தின் 4வது நாள். இந்நாள் சங்கடஹர சதுர்த்தி திருநாள். இந்த சங்கடஹர சதுர்த்தி திருநாளில் நீங்கள் இரவு வேளையில் இந்த ஒரு செயலை செஞ்சிட்டிங்கன்னா வருடமெல்லாம் உங்களுக்கு குறையாத பணப்புழக்கம் வரும். வருடமெல்லாம் உங்களுக்கு செல்வ வளம் கிடைக்கும். வருடமெல்லாம் உங்களுக்கு க்ஷேமம் கிடைக்கும். அது என்னங்கிறத இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. சங்கடகர சதுர்த்தி வருடத்தின் முதல் சங்கடகர சதுர்த்தி 2025 வருடத்தின் முதல் சங்கடகர சதுர்த்தி வெள்ளிக்கிழமை வருது. அது சிறப்பு. ஏன்னா நவ கிரகங்களிலே சுகபோகங்களின் அதிபதியாக நாம் சுக்கிரனை சொல்லுகிறோம். சுக்கிரன் தான் சுகபோகங்களின் அதிபதி. செல்வம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு தரப்பு. அந்த செல்வத்தை வச்சுக்கிட்டு நல்லா அனுபவிக்கிறது ரெண்டாவது தரப்பு. நம்ம எதை விரும்புவோம்? அனுபவிக்கணும் இல்லையா? இப்போ ஒரு பெரிய பணக்காரர் செல்வம் நிறையா இருக்குது, உடம்பெல்லாம் சுகர் இருக்குது, அவரால் ஒரு சின்ன ஒரு லட்டு சாப்பிட முடியுமா? அப்போ அவர்கிட்ட எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த இருக்கும் செல்வத்தை வைத்து அவருக்கு உண்டான விஷயங்களை ஆசைகளை நிறைவேற்ற முடியாமல் போகுது. அவருக்கு சுக்கிர பலம் இல்லைன்னு அர்த்தம். சுக்கிரனின் அருள் இல்லாதவர்களுக்கு செல்வம் இருந்தாலும் அதை அனுபவிக்கும் பேறு கிடைக்காது. சுக்கிரனின் பலம் இல்லாதவர்களுக்கு நல்ல அழகான மனைவி கிடைத்தாலும் நல்ல ஒரு இணக்கமான திருமண வாழ்க்கை அமையாது. இந்த மாதிரி சுக்கிர பலம் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். மனித வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அந்த காலத்தில் சுக்கிரனை பெருசாக நம்ம சொல்ல முடியாது. ஆன்மீகத்தை சொல்லுவாங்க, எல்லாம் இறை சிந்தனையோடு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. சுக்கிரபலம் தேவை, எல்லாருக்கும் அது தேவை. அழகாக இருக்குன்னு விரும்புகிறாங்க, ஆடை ஆபரணங்களோட இருக்குன்னு விரும்புகிறாங்க, நல்ல துணை கிடையாது, அழகான மனைவி கிடைக்கணும், அழகான கணவன் கிடைக்கணும், இதெல்லாம் ஆசைப்படுறாங்களா இல்லையா? ஸோ இன்றைக்கி சுக்கிரன் தேவைப்படுறாரு இல்லையா? ஸோ அவருடைய பலம் அனைவருக்கும் தேவை. அவருடைய பலம் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் இல்லை என்றாலும், இல்லைன்னா சுக்கிரன் மறைஞ்சு போயிடுவார். சில இடங்களுக்கு போகும்போது அதாவது 3ஆம் இடத்துல சுக்கிரனினுடைய மறைவு ஸ்தானம் இல்லை. 3ங்கிறது 3ஆம் இடமும் 12ஆம் இடமும் சுக்கிரனின் மறைவு ஸ்தானங்களாக வராது. 6, 8 இந்த 2 இடம் தான் சுக்கிரனின் கடுமையான மறைவு ஸ்தானங்கள். இங்கே அவர் உக்காந்துட்டாருன்னா மறைஞ்சிடுவார். சுக்கிரன் பாவிகளோடு சேர்ந்தால் கெட்டு போயிடுவார். சுக்கிரன் நீட்சம் பெற்றாலும் அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இது நான் ஒரு இதாக தான் சொல்கிறேன். உங்களோட ஜாதகத்தை பார்க்கும்போது தான் அதனுடைய உண்மை நிலவரம் தெரியும். சுக்கிரன் கெட்டுட்டார் அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்ல ஒரு சுகமான வாழ்க்கை அமையாது. அந்த ஒரு நிலையை மாற்றி சுக்கிர கிரகத்தின் பலத்தினை இந்த வெள்ளிக்கிழமை நாளில் நான் சொல்கிற விஷயத்தை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த நிலை மாறி எக்கச்சக்கமான நன்மைகள் கிடைக்கும். ஏன்னா நவ கிரகங்களும் விநாயகரின் ஆபரணங்கள். விநாயகர் 9 கிரகங்களையும் உடலிலே ஆபரணங்களாக போட்டிருக்கிறார். சரிங்களா? அப்பேற்பட்ட ஒரு தெய்வமாக விநாயகர் இருக்கிறார். அவரை வணங்கியவர்களுக்கு நன்மைகள் மட்டும்தான் கிடைக்கும். இந்த விநாயக பெருமானுடைய விரதங்களில் இந்த சங்கடகர சதுர்த்தி ஏன் விசேஷமானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திர பகவான் விநாயகரினுடைய தோற்றத்தை கேலி செய்கிறார். இதன் மூலமாக சந்திரன் விநாயகரின் சாபத்தை பெறுகிறார். சாபம் பெற்ற சந்திர பகவான் சிவனை நோக்கி கடும் தவத்தை புரிகிறார். அதன் பொருட்டு சிவபெருமான் சந்திரனை தன்னுடைய சிரசில் அமர வைக்கிறார். விநாயகரிடமும் மன்னிப்பு கேட்கிறார். அதன் பொருட்டு விநாயகர், நீ சாபம் நீங்கிய இந்த நாள் சங்கடஹர சதுர்த்தி நாளாக, எனக்குரிய நாளாக, வழிபாட்டிற்குரிய நாளாக ஏற்கப்படும். உன்னுடைய கிழமையான திங்கக்கிழமைங்கிறது சந்திரனோட கிழமை, அதுவே எனக்கு உண்டான கிழமையாக மாறும் அப்படின்னும் சொல்றார். மற்றும் நீ பெற்ற சாபத்தின் நீ என்னைக்கு சாபம் வாங்கின அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்பிறை சதுர்த்தியில சாபம் வாங்கின.
ஸோ அந்த சதுர்த்தியை பார்க்கிறவங்க வீண் பழிக்கு ஆளாவார்கள். ஒருவேளை தெரியாமல் அந்த சதுர்த்தியை பார்த்தாலும் தேய்பிறை சதுர்த்தியான என்னுடைய இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் என்னை பிரார்த்திச்சிட்டாங்கன்னா அந்த வீண் பழி நீங்கும். இதன் காரணம் பொருட்டு தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த வளர்பிறை சதுர்த்தியை பார்த்துட்டு வீண் பழிக்கு ஆளாகி அவர் மேலேயே ஒரு திருட்டு பழி ஏற்பட்டது. அந்த சாபம் நீங்க தேய்பிறை சதுர்த்தியில் விநாயகரை வழிபட்டு அந்த பழியை நீக்கி கொண்டார் என்று ஒரு ஐதீகம். அதனால் வளர்பிறை சதுர்த்தியை பார்க்கக்கூடாது. தேய்பிறை சதுர்த்தியை தாராளமாக நிலவென பார்க்கலாம். அதாவது வளர்பிறை சதுர்த்தியில் நிலவை பார்க்கக்கூடாது. தேய்பிறை சதுர்த்தியில் தாராளமாக நிலவினை பார்த்து கும்பிடலாம். நிலவினுடைய அருளால் உங்களுக்கு அதாவது சந்திரனினுடைய அருளால் உங்களுக்கு எக்கச்சக்கமான நன்மைகள் கிடைக்கும். இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை வரதுனால ஒரு சின்ன ஒரு வழிபாட்டை நான் சொல்கிறேன். இந்த வழிபாடை செய்கிறது சிறப்பு. என்னென்னா அன்னைக்கு இரவு, அதாவது இதை ஃபஸ்ட்டு விரதமாக நீங்கள் இருக்கணும். காலையில் நேரமாக எழுந்திரிச்சிக்கணும். அன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி நாள் அன்னைக்கு காலையில் நேரமானா பிரம்ம முகூர்த்தம் 3 to 5 இந்த டைமிங்கில் எழுந்திரிச்சிக்கணும். எழுந்திரிச்சிட்டு சுவாமியினுடைய அறை போயிட்டு விளக்கேற்றிட்டு கும்பிட்டுட்டு அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையாரின் ஆலயம் சென்றுட்டு பிள்ளையாரை வணங்கிட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு கும்பிட்டுட்டு காலையும் மதியமும் விரதம் இருக்க வேண்டும். முடியாதவர்கள் பால் பழம் முதலிய எளிய ஆகாரங்களை உட்கொண்டு விரதம் இருக்கலாம். இந்த சங்கடகர சதுர்த்தி விரதனுடைய ஸ்பெஷாலிட்டியே அதுதான். முடியாதவங்க பால் பழம் சாப்பிட்டு கூட விரதத்தை அனுஷ்டிக்கலாம். இரவு வேளையில் கோயிலில் நிலவு வந்த பிறகு மாலை வேளையில் எல்லா கோயில்லையுமே விசேஷ பூஜைகள் அபிஷேகங்கள்லாம் நடைபெறும். போயிட்டு கலந்துட்டு அந்த பூஜையில் அதன் பிறகு நிலவை பார்த்துட்டு, அதாவது நிலவை பார்க்கணும், நிலவை கண்குளிர தரிசனம் பண்ணணும். இப்படி தரிசனம் பண்ணும்போது கையில் தங்க மோதிரத்தை வச்சுட்டு நிலவை பார்க்கணும். பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வேண்டியதை மனதில் நினச்சிட்டு பிரார்த்திச்சுட்டு பிறகு கையை திறந்து அந்த தங்க மோதிரத்தை, அதாவது மோதிரம்னு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். தங்க உலோகம் அது எதுவானாலும் இருக்கலாம். தங்க செயினாக இருக்கலாம், தோடாக இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். இப்படி நீங்கள் தங்க பொருளை கையில் வச்சுட்டு நீங்கள் அந்த நிலவினை பார்த்து கும்பிட்டுட்டு பிறகு கையை திறந்து அந்த தங்க பொருளை பார்த்து வணங்கும் பொழுது உங்களுக்கு அற்புதமான நன்மைகள் கிடைக்கும். அந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு சுக்கிரனின் அருள் கிடைக்கும். 2வது முடியலைங்க, எங்ககிட்ட தங்கப்பொருள் இல்லைங்க அப்படின்னா வெள்ளிப்பொருள், வெள்ளி மோதிரம், வெள்ளி செயின் எதுனாலும் கையில் வச்சுட்டு அதே மாதிரியே ப்ரொசீஜர். நிலவை பார்க்கணும், கும்பிடணும், வணங்கணும், கையை ஓப்பன் பண்ணணும், அந்த வெள்ளி பொருளை பார்க்கணும். இப்படி பண்ணிங்கன்னு சொன்னால் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இது வெள்ளியில். வெள்ளியே என்கிட்ட இல்லைங்க அப்படின்னு சொன்னால் 100 ரூபாய் தாள், 500 ரூபாய் தாள், இந்த மாதிரி விலை மதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ரூபா நோட்டு. இப்போ 500 ரூபாய் தாள் தான் அதிகபட்சம். ஸோ நம்ம 500 ரூபாய் தாள் இருந்ததுன்னா கையில் வச்சுட்டு நிலவை பார்த்துட்டு கையை திறந்து அந்த 500 ரூபாயை பாருங்கள். 100 ரூபாய் தான் இதே மாதிரி பாருங்கள். ஏன்னா நிலவினை தரிசனம் பண்ண உடனே கையில் ஒரு பெரிய தொகை அல்லது பெரிய விலை மதிப்புள்ள ஒரு பொருளை பார்க்கும் பொழுது அதுதான் சுக்கிரனை வசீகரம் செய்கிற சூட்சமம், டெக்னிக் அப்படின்னு இதை சொல்லலாம். இந்த டெக்னிக்கை நாம் பயன்படுத்துறதுனால சுக்கிர பலம் உண்டாகும். சுக்கிர பலம் உண்டாவதின் மூலமாக உங்களுக்கு எக்கச்சக்கமான நன்மைகள் கிடைக்கும். வருடமெல்லாம் க்ஷேமம் கிடைக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாலும் முயற்சி செய்து பாருங்கள். அதே மாதிரி இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று பிள்ளையாருக்கு எருக்கன் பூமாலை, வெள்ளெருக்கன் பூமாலை போட்டு பிள்ளையாரை வணங்குவது சிறப்பு. இந்த வெள்ளெருக்கன் பூமாலைங்கிறது தனவசிய பொருள் அப்படின்னு சொல்கிறது. இந்த தனவசிய பொருளான இந்த வெள்ளெருக்கன் பூ மாலையை விநாயகருக்கு சாற்றி கும்பிட்றதுனால விநாயகர் பரிபூர்ண நலன்களை பெறுவார். விநாயகனுடைய பரிபூர்ண நலனால் உங்களுடைய வாழ்க்கையும் சுபிக்ஷமாகும். 2வது அருகம்புல் மாலையை விநாயகருக்கு சாற்றி இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் பிரார்த்திச்சோம்னா கேட்கும் வரத்தை விநாயகர் அள்ளி தருவார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விநாயகர் பூஜையில் சிதறு தேங்காய் உடைத்தல் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு தேங்காயை
போயிட்டு சுவாமியை கும்பிட்டுட்டு உடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கொடுக்குற ஒரு விஷயம். விநாயகருக்கு சிதற தேங்காய் உடைச்சிட்டு நீங்கள் என்ன அதாவது பிரார்த்தனை முடித்த உடனே சிதற தேங்காய் உடைக்கணும். இப்படி செஞ்சால் எல்லாமே உங்களுக்கு கைகூடும். ஸோ அந்த வீடியோவில் நிறைய தகவல்களை பார்த்தோம். இதில் சொல்லப்பட்ட விஷயங்களை கண்டிப்பாக மறக்காமல் செய்யுங்க. சிறப்பான பலன்களை அனுபவிப்பீங்க. மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.